Hi students, today 12th Max chapter 2 exercise 2.3 ல third sum பார்க்கலாம். If z1 equal 2 plus 5i, z2 equal minus 3 minus 4i and z3 equal 1 plus i. Find the additive and multiplicative inverse of z1, z2 and z3. z1, z2, z3 மூணுக்குமே தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிக்டிவ் இன்வெர்ஸும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அடிக்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா இப்போ z1க்கு கண்டுபிடிக்கணும்னா முன்னாடி ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/ன்னு போட்டுக்கணும், டிவிஷனில் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். z1க்கு தனியாக, z2க்கு தனியாக, z3க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு z1 கண்டுபிடிக்கலாம். z1 ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம், 2 + 5i. நெக்ஸ்ட்டு z1க்கு வந்து அடிக்டிவ் இன்வெர்ஸ் என்னென்னா -z1, ஒரு மைனஸ் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணணும். ஸோ -z1 மைனஸ் முன்னாடி ஆட் பண்ணிட்டு இந்த z1 வந்து அப்படியே எழுதிக்கலாம், 2 + 5i. இப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது -2, இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் கூட சேரும்போது மைனஸ் ஆயிடுது. ஸோ -5i. இதான் வந்து z1ஓட அடிக்டிவ் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் வந்து z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா 1/z1 போடணும். ஸோ 1/z1ஓட வேல்யூ என்ன, 2 + 5i. ஸோ 2 + 5i. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1/பையில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா 2 + 5i இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து மேலே கீழே வந்து இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸில் போட்டு மல்டிபிள் பண்ணணும். இதே மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். கீழே இருக்கிற அதே நம்பரை தான். ஓகேவா? இப்போ 2 + 5iன்னு இருக்கா, ப்ளஸில் இருக்கனால மேலேயும் கீழேயும் 2 - 5i 2 - 5iன்னு போட்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? மேலே தனியாக கீழே தனியாக. இப்போ 1 கூட 2 - 5i மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். ஸோ 2 - 5i அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே நம்பர் தான், அங்கே ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ 2² - 5i² வரும். ஓகேவா? அதாவது a + b a - b மல்டிபிள் பண்ணும்போது a² - b² வரும். அந்த மாதிரி 2² - 5i². ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், 2 - 5i. கீழே இருக்கிறதுல வந்து 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. ஸோ 4. இது வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்கனால 5க்கு தனியாக ஸ்கொயர், ஐக்கு தனியாக ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 5s are 25 வருது. ஸோ 25. ஐ ஸ்கொயர் பண்ணதுக்கு i²ன்னு அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 - 5i அப்படி எழுதிட்டு பை 4 - இந்த 25 எழுதிட்டு i²க்கு மட்டும் -1ன்னு போட்டுக்கலாம். i²ஓட வேல்யூ என்ன, -1. i²க்கு மட்டும் -1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 - 5i அப்படி எழுதிட்டு பை 4, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 4 + 25ன்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 - 5i அதை அப்படியே எழுதிட்டு 25 4 ப்ளஸ் பண்ணி 29 எழுதிக்கலாம். ஸோ இந்த 29 மட்டும் இப்படி தனியாக வெளியே போட்டு எழுதிக்கலாம். 1/29 ப்ராக்கெட்டில் 2 - 5i. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து z2 கண்டுபிடிக்கலாம். z2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், -3 - 4i கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து அடிக்டிவ் இன்வெர்ஸ்னால் முன்னாடி ஒரு மைனஸ் மட்டும் சேர்க்கணும், -z2. ஸோ மைனஸ் போட்டு இந்த z2ஓட வேல்யூ வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கலாம், -3 - 4i. இப்போ இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து +3, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +4i. இதான் வந்து z2ஓட அடிக்டிவ் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து 1/z2. 1/z2ஓட வேல்யூ என்னது, -3 - 4i. ஸோ அதை வந்து கீழே எழுதிக்கலாம், -3 - 4i. இப்போ வந்து இங்கே மைனஸில் நடுவில் வந்து மைனஸில் இருக்கிறனால மேலே கீழே வந்து நம்ம ப்ளஸ் போட்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். 1/-3 - 4i அப்படியே எழுதிட்டு மேலே கீழே வந்து இதே நம்பர் எழுதி நடுவில் மட்டும் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே மைனஸில் இருந்தால் இங்கே ரெண்டு பக்கமும் ப்ளஸில் போட்டு எழுதணும். ஸோ -3 + 4i -3 + 4i. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அது இதை வரும். ஸோ இதே அப்படியே எழுதிக்கலாம், -3 + 4i. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது -3² இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே நமக்கு மைனஸ் தான் போகணும், -4i ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? இது ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர், -3² - 4i ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், -3 + 4i. கீழே வந்து 3² மைனஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4² × i². நெக்ஸ்ட்டு மேலே வந்து -3 + 4i அப்படியே எழுதிட்டு 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, -3 × -3 +9 தான் வரும். ஸோ 9. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு 4 ஸ்கொயர் பண்ணும்போது 4 4s are
16. ஸோ 16 எழுதிட்டு I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ 16 இன்ட்ரு -1 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -3 + 4i அப்படி எழுதிட்டு 9 அப்படி எழுதிட்டு இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே ஒரு -1 16 இன்ட்ரு -1 போட்டிருக்குமா, 16 இன்ட்ரு -1 இது மல்டிபிள் பண்ணும்போது -16 வருமா, அந்த -16ம் இந்த மைனஸ் சேர்ந்து +16 மாறிடுது. ஸோ 9 + 16 மேலே இருக்கிறது வந்து அப்படி எழுதிக்கலாம், -3 + 4i கீழே 16ம் 9ம் ப்ளஸ் பண்ணும்போது 25. நெக்ஸ்ட் வந்து 1/25 அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டு -3 + 4iன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து Z3 கண்டுபிடிக்கலாம். Z3யோட வேல்யூ வந்து 1 + i. இதுக்கு வந்து அடிக்டிவ் இன்வெர்ஸ் தான் ஷார்ட்டாக ஐன்னு வச்சுருக்கலாம். ai ஈக்குவல், அதாவது அடிக்டிவ் இன்வெர்ஸ் ஈக்குவல் -Z3 மைனஸ் போட்டு Z3 வந்து அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு எழுதிக்கலாம் 1 + iன்னு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து தனித்தனியாக வந்து மல்டிபிள் பண்ணும். இந்த 1 கூட வந்து மல்டிபிள் பண்ணும்போது -1, இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து மைனஸ் ஆயிடுது. ஸோ -i -1 -i தான் வந்து அடிக்டிவ் இன்வெர்ஸ் Z3யோடது. நெக்ஸ்ட்டு Z3யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்க்கு வந்து 1/Z3ன்னு எழுதணும். ஸோ 1/Z3யோட வேல்யூ 1 + i. ஸோ 1 + i. இந்த 1 இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறனால மேலே கீழே என்ன பண்ணணும்னா மைனஸில் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1/1 + i அப்படி எழுதிட்டு மல்டிபிள் 1 - i/1 - i. இங்கே ப்ளஸில் இருக்கனால 1 - i வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணோம். மேலே மல்டிபிள் பண்ணும்போது அதே தான் வரும் 1 - i. கீழே வந்து 1² - i² வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 - i அப்படி எழுதிட்டு 1² வந்து 1² என்னது, 1² பண்ணாலும் 1 தான். ஸோ 1 எழுதிட்டு இந்த மைனஸ் அப்படி எழுதிட்டு I²க்கு மட்டும் I²ரோட வேல்யூ என்ன -1. ஸோ அது மட்டும் -1ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 - i அப்படி எழுதிட்டு பை இந்த 1, அதுக்கப்புறம் இந்த -1 இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. ஸோ +1ன்னு வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற 1 - i அப்படி எழுதிட்டு 1 + 1 1 ப்ளஸ் பண்ணும்போது 2 வருது. ஸோ 2. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 1/2, அதாவது 2 மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுக்கும்போது 1/2ன்னு போட்டு 1 - i வந்து ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே எழுதிக்கலாம். ஸோ 1/2 + 1 - i இதை வந்து Z3யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.